Today's lecture is on opinion. Already we have seen opinion given by experts or the person who is having very good knowledge with regard to a particular thing. The existence of anything which is useful to decide the dispute in the proceedings, that opinion can be taken into account. Already we have seen under section 45 opinion of experts when relevant. Particular field, science, arts, fingerprints and handwriting. So in electronic and handwriting experts when are relevant. Today up to 47 already we have seen. Today 48 onwards the opinion. இந்த வீடியோ பதிவில் கருத்துனா ஒரு துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அல்லது ஒரு சங்கதியை ஏற்கனவே பற்றி நன்கு அறிந்த நபர்கள், அந்த ஒரு பழக்க வழக்கம் அந்த மாதிரி இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறோம்னா, அது பற்றி ஏற்கனவே நன்கு அதை பற்றி தெரிந்த புலமை பெற்ற நபர்கள், அனுபவத்தால் அதை நீண்ட நாட்கள் இருந்ததை பற்றி தெரிந்த நபர்களின் கருத்துக்களை வைத்து தற்போது வழக்கில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமானால் அந்த நபர்களின் கருத்துக்களை வைத்து அந்த வழக்கின் தீர்வு காண முடியும் என்று நீதிமன்றம் கருதுமானால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இந்த சட்டப்பிரிவுகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பிரிவு 45 சில துறை சார்ந்த நிபுணர்கள், அறிவியல் துறை நிபுணர்கள், கைரேகை நிபுணர்கள், எழுத்து நிபுணர்கள், இப்படி பல்வேறு நிபுணர்களின் சாட்சிகள், அதே போன்று டிஜிட்டல் சிக்னேச்சர் அந்த துறையை வல்லுனர், அதே 45 பல்வேறு நிபுணத்துவம் ஒரு துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களை வைத்து ஒன்றை பற்றி வழக்கிற்கு தேவையான கருத்தை பெற முடியுமானால் அந்த நிபுணர்களின் கருத்தை வைத்து நீதிமன்றம் முடிவு செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அதே போன்று 47 ஒருத்தருடைய கையெழுத்து மற்றும் அவரை எழுத்துக்கள் நன்கு அறிந்த நபர்கள் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இது இன்னாருடைய கையெழுத்து, இது இன்னார் கையொப்பம் என்றும், இதை எழுதியது இன்னார் என்றும் நன்கு அந்த கையெழுத்து இன்னாருடையது என்று பார்த்து பலமுறை அனுபவப்பட்ட நபர்களை வைத்து எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்த்தோம். இன்றைய வகுப்பில் பிரிவு 48 48 முதல் பார்க்க போகிறோம். Section 48 of Indian Evidence Act, opinion as to existence of right or custom when relevant. So, the existence of right or custom, particular right or particular habits, that is the custom. The existence, particular rights, right to have a pathway,
particular villagers using the particular land as pathway or the custom, they usually the particular community doing these kind of acts, that kind of கஷ்டம்னா பழக்க வழக்கங்கள், உரிமையோ பழக்க வழக்கமோ எப்பொழுது அதை பற்றிய கருத்துக்களை சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம். When court has formed an opinion as to existence of any general custom, general or rights, general custom or rights, பொதுவான உரிமை மற்றும் பழக்க வழக்கங்கள். ஒரு ஜாதிக்கே உண்டான உரிமை இருக்கும், ஒரு ஜாதிக்கே உண்டான பழக்க வழக்கங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு ஸோ அந்த மாதிரி பொதுவான பழக்க வழக்கங்கள், உரிமைகள். ஒப்பீனியன் ஆஸ் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பர்சன் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ ஹேட் லைக்லி டு நோ தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இட் இஸ் ரெலவென்ட். That right is existence or not, that particular habit is in existence or not, whether their right is used by them. A person who had knowledge of it, a person who had knowledge of it, ஒரு 80 வயசு இருக்கிறார், 80 years old person says that from the childhood I am seeing that this road, this land is used as pathway. We used to get water from the particular well. Used to get drinking water from the particular well. We used to bury our dead bodies in particular place. So the old man, if any right to get water from a well is in question, whether the villager are having any rights in particular well, right to get water from particular village, an old man from his childhood using that well and getting water is admissible, is taken into account. General custom or rights. இதில் பொதுவான ஒரு உரிமையலோ அல்லது பழக்க வழக்கமோ உள்ளதா என்பதை கோர்ட் எப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். ஹேஸ் டு ஃபார்ம். இதை பார்த்து இவருடைய சாட்சியத்திலிருந்து இந்த மாதிரி இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது, இல்லது இந்த உரிமை இருக்கிறது என்று நீதிமன்றம் செய்ய முடியும். அது அந்த மாதிரி சாட்சி அளிக்கக்கூடிய நபர் யாராக இருக்க வேண்டும் என்றால், அவர் பல ஆண்டுகளாக அந்த உரிமையோ அந்த பழக்க வழக்கத்தையோ பார்த்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு 80 வயசு நபர் இந்த ஊரில் கிணத்துல நாங்கள் எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, இந்த ஊர் மக்கள் எல்லாம் இதை எடுத்து தான் அந்த ஊருக்கே தண்ணி புழங்குறாங்க, ஊர் பொது கிணறுங்கிறாங்க. அந்த கிணறு பற்றி ஒரு வழக்கு வருகிறது, ஒரு பர்டிகுலர் ஆட்களை எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. இது எல்லா ஊர் ஜனமே எடுத்துன்னு சொல்லி ஒரு 80 வயசு நபர் சொல்கிறார். எல்லா ஜாதிக்காரும் அதில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறார். ஸோ அவருடைய கருத்துக்கள் வைத்து அந்த குறிப்பிட்ட பிரிவருக்கு உரிமை உள்ளதா என்பதை நிர்ணயிக்கலாம். அதே மாதிரி ஒரு தடத்தை ஒரு இடத்தை தடமாக பயன்படுத்தி வருகிறார்கள். இப்போ அந்த தடத்தை போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த லேண்டோட திடீர்னு தடுக்கிறார். அப்புறம் அந்த பக்கத்து வில்லேஜில் ஒரு இந்த 80 வயசு இந்த தடத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார். நான் சின்ன வயசுலேருந்து இது வழியாக இந்த தோட்டத்து வழியாக இந்த காட்டு வழியாக தான் நாங்கள் வழியாக போயிட்டு இருந்தோம். அது வழிதானுங்க அப்படின்னு சொல்லி தடமாக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வயதான நபரின் அந்த மாதிரி ஒரு தட உரிமை இருக்கிறது இந்த ஊர் மக்களுக்கு என்று அந்த வயதானவரின் அனுபவம் மற்றும் அறிவை
வைத்து நீதிமன்றம் மற்றவர்களின் அந்த இடத்தில் அந்த நடைதடம் உண்டா என்பதை நிர்ணயம் செய்யலாம். அடுத்தது செக்ஷன் 49. Opinion as to usage tenets when relevant. When court has formed an opinion to usage and tenets of any body of men or family. ஸோ இந்த பழக்க வழக்கம் ஒரு குடும்பத்திற்கு, இது வந்து ஜென்ரலாக முதல்ல பார்த்தோம் 49, 48, 49. ஒரு பர்டிகுலர் ஃபேமிலிக்கு, ஒரு பர்டிகுலர் இனத்திற்கு, குடும்பத்திற்கு, பாடி ஆஃப் மேன் ஆர் ஃபேமிலி, whether they are having any particular custom and usage, constitution and government of any religious charitable foundation. If a charitable foundation is run by government institution, அறங்காவலர் குழு, கோயிலில் அறங்காவலர் குழு அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஹெச்ஆர்என்சியில் ரிலீஜியன் சேரிட்டபிள் அந்த மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட துறையில் ஏதாவது இந்த மாதிரி ஃபவுண்டேஷன், ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன்ஸ் குழு, கடவுள் நம்பிக்கை கொண்ட அல்லது பொது சமுதாய நலன் கொண்ட அமைப்புகள் இந்த பழக்க வழக்கம் இல்லைதான். Meaning are words, term used in particular district or particular class of people. Suppose a word is used in Tirunelveli in some other form, some other meaning, whereas same is used in some other meaning in Coimbatore district. The meaning of the same is entirely different in Madras. So particular word is used in what sense in particular districts. Then the opinion of person having special means of knowledge thereon. So these are the three. Opinion having person who is in special knowledge of it, means or knowledge are relevant. So when usage or tenant, these things are can be opinion, the person having knowledge of it, means of knowledge therein are relevant, from which he acquired the knowledge of the existence of the right by a person is relevant. He says, these are the sources I have come to the knowledge that this kind of custom or usage is existence in family of man or body of man or in religious foundations of particular temple, and the word used by the people of that district or that area, classes of people, meaning of it is like that. So these are the section 49. ஒரு பழக்க வழக்கம் உள்ளதா என்பதை யாருடைய கருத்தை வைத்து நீதிமன்றம் முடிவு செய்யலாம். ஃபார்ம் அண்ட் ஒப்பீனியன், ஒரு கருத்து எடுக்கலாம் என்றால் அந்த ஒப்பீனியன் ஆஃப் பர்சன்ஸ், ஒப்பீனியன் ஆஃப் ஹேவிங் ஸ்பெஷல் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், அதுக்கு அதை தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு இந்த வழியில் அவருக்கு அந்த இதை பெற்றுள்ளார், அந்த நாலேஜை பெற்றுள்ளார். அது எது இருக்குன்னா, ஒரு பாடி ஆஃப் மேன் அல்லது ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்கள் அல்லது ஒரு குடும்பமான நபர்களின் பழக்க வழக்கங்கள் இது என்று அந்த பழக்க வழக்கத்தை பொறுத்தளவு அவர் எவ்வாறு தான் தெரிந்து கொண்டார் என்பத கருத்தானது, சாட்சியமானது
இந்த குடும்பத்திற்கு இந்த பழக்க வழக்கம் உள்ளது என்பதை ஒரு நபர் எப்படி அறிந்தார் என்பன்ற பற்றி மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், அந்த அந்த பழக்க வழக்கத்தை அறிந்த வழியை நீதிமன்றம் வைத்து ஒப்பீனியன் முடிவு செய்யலாம். அதேபோன்று அரசினால் நடத்தப்படும் மதம் சார்ந்த ட்ரஸ்ட்டுகள், ஃபவுண்டேஷன்ஸ், அமைப்புகள், வழிபாட்டு அமைப்புகள் அல்லது சமுதாய பணி அமைப்புகள், சாரிட்டபிள் ட்ரஸ்ட், இந்த இதுக்கு இந்த இந்த அறங்காவலர் அல்லது இந்த ட்ரஸ்ட்டு, இந்த கிறிஸ்டியன் ட்ரஸ்ட்டு, இந்த முஸ்லீம் ட்ரஸ்ட்டு, இது இந்து ட்ரஸ்ட்டு அரசால் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த ட்ரஸ்ட்டுக்கு இந்த பழக்க வழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி தெரிந்த நபர் கூற வேண்டும். அதே மாதிரி சில வார்த்தைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் விதவிதமாக அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையை சொன்னால் அதுக்கு அர்த்தம் அங்கே வேறு. அதே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சொன்னிங்கன்னா மரியாதை குறைவான வார்த்தையாக இருக்குது, அங்கே மரியாதையான வார்த்தையாக இருக்குது. மெட்ராஸில் போனீங்கன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. ஸோ அந்த மெட்ராஸ் பாஷையில் இருக்கிற அர்த்தங்கள் நீங்கள் இந்த மெட்ராஸ் பாஷை இந்த சினிமாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. அந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம்னு நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தெரியாது, அதே மாதிரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேயும் தெரியாது. அதே மாதிரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் சில பாஷையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த பாஷையை நம்ம ஊரில் தெரியாது, அதனுடைய அர்த்தம் என்னென்னு. ஸோ அந்த மாதிரி அந்த பாஷைகளை பற்றி நன்கு புலமை பெற்ற நபர்களிடம் உடைய சாட்சியத்தை, கருத்துக்களை பெற்று நீதிமன்றம் இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம், இந்த பழக்க வழக்கம் இந்த குடும்பத்தில் உள்ளது அல்லது இந்த ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தன்னார்வ அமைப்புக்கு இந்த பழக்க வழக்கம் உள்ளது என்பதை அதை பற்றி சிறப்புடைய அறிவுள்ள நபர்களின் கருத்துக்களை வைத்து முடிவு செய்யலாம் என்பதுதான் 49 கூறப்பட்டுள்ளது. அடுத்தது ஒப்பீனியன் 50, செக்ஷன் 50, ஒப்பீனியன் ஆன் ரிலேஷன்ஷிப் when relevant. The relationship, whether he is husband or wife, whether he is a father and son, so between two persons, what is the relationship? If there is a dispute in regard to the same, then opinion of person whom can be taken into account. So the relationship is in dispute in particular case, whose opinion as to the existence of relationship can be taken into account by the court. So when the court has formed opinion as to existence of relationship of one person to another, ஸோ ஒரு நீதிமன்றம் இருவருக்குடையே உள்ள என்ன உறவு என்பதை தீர்மானிக்க வேண்டுமானால், கருத்தெடுக்க வேண்டுமானால், அது யாருடைய கருத்தை எடுக்க, ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ்ட் பை கான்டாக்ட் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சச் எ ரிலேஷன் ஆஃப் எனி பர்சன் ஹூ இஸ் எ மெம்பர் ஆஃப் ஃபேமிலி ஆர் அதர்வைஸ் ஸ்பெஷல் நாலேஜ் ஆஃப் இட். எ பர்சன் ஹூ இஸ் எ மெம்பர் ஆஃப் தட் ஃபேமிலி, suppose ஒரு grandfather had some relationship with one third person, the relationship with that third person by whom it can be spoken, son or wife or daughter, who are having the knowledge of grandfather relationship with that third person. Third person adopted a person. Adoption is done by grandfather. Who has to give evidence? Wife
that is the family member, his wife, or his son, or his daughter, or his granddaughter, or the grandfather, brother. So, the close associate of family member can give evidence the relationship between the grandfather and the adopted person is like that, the son or daughter, or a person having illicit relationship and got a child. Then what is the relationship between that person and that lady? Whether the child is born out of the relation between that person and the lady. If it is a question to be decided, one person coming to the court, I have born out of the relationship between the illegitimate relation, whatever the relation, born out of their relationship, I am the son of so and so. Then there is a dispute to decide the legitimate rights of the property in that person. One who has to give an opinion whether the relationship existence or not between that lady and man, and out of that relation whether this boy born out of the relation. இப்போ ஒருத்தருடைய உறவு முறைகள் இரண்டு நபர்களுக்குடைய உண்டான என்ன உறவு முறை இருந்தது என்பதை யாருடைய சாட்சியத்தை வைத்து சொல்லலாம்? அந்த குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருவருடைய சாட்சியம், நான் இந்த குடும்பத்தில் உறுப்பினர், இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உண்டான உறவு இது தான் அப்படின்னு சொல்லி அந்த குடும்ப உறுப்பினரோ அல்லது குடும்பத்தை பற்றி நன்கு அறிந்த மூன்றாம் நபர் உடைய சாட்சியமோ எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. உதாரணமாக, ஒரு நபருக்கு ஒரு பெண்ணுடன் தகாத தொடர்பு ஏற்பட்டு ஏற்கனவே கல்யாணம் இன்னொரு பெண்ணை மறுபடியும் அவரோட சேர்ந்து வாழ்ந்து ஒரு பையன் பிறந்துடுறான். அந்த பையன் கேஸ் போடுறான், எனக்கு சொத்தில் பங்கு இருக்குது. அவர் அந்த லெஜிட்டிமேட் மேரேஜில் இருக்கிற சன்னுங்க மேலே கேஸ் போடுறான். இவருடைய அப்பாவும் எங்கள் அம்மாவும் தகாத உறவினால் வாழ்ந்த பொழுது நான் பிறந்தேன், அவருடைய தகாத பையனாவேன், தகாத முறையில் பிறந்த பையனாவேன், எனக்கு சட்டப்படி இந்து வாரிசுரிமை சட்டத்தில் சில உரிமை அவருடைய சொத்தில் எனக்கு உரிமை உள்ளது என்று ஒரு வழக்கு போடுகிறான். இப்போ அந்த பெண்ணுக்கும் அந்த தகாதுறவு பெண்ணுக்கும் அந்த தந்தைக்கும் உள்ள உறவை பற்றி யார் சாட்சியம் அளிக்கலாம் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினர்கள் அல்லது அந்த பெண்ணுடைய ரொம்ப நெருங்கிய தொடர்புடைய நபர்கள், இந்த பெண்ணுடைய அம்மா அல்ல அந்த பெண்ணுடைய தோழிகள், அந்த பெண்ணுடைய தெரிந்த ஆண் நபர்கள், அதே மாதிரி அந்த தந்தையுடன் நெருங்கிய உறவினர்கள் யாராவது மாதிரி எங்கள் அண்ணார் அல்லது மனைவி, ஆமாம் எங்கள் வீட்டுக்காரரு அந்த பொண்ணுக்கு தொடர்பு இந்த பையன் பிறந்தான் அப்படின்னு சொன்னால் அந்த ஒப்பீனியன் எடுத்துக்கலாம். மூன்றாம் நபர், அந்த குடும்பத்தில் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார், அவரோட நெருங்கி பழகிற. சினிமாவிலெல்லாம் பார்த்திங்கன்னா, சில சினிமாவில் பார்த்திங்கன்னா அவருக்குமே அந்த கதாநாயகனுக்கு வேறொரு பொண்ணுக்கு தொடர்பு, அவன் ஃப்ரெண்டு நெருங்கிய நண்பர் அவங்க ரெண்டு பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கும், கடைசி வரைக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, சினிமா நிறைய பார்த்துருப்பீங்க, அதில் அந்த மாதிரியெல்லாம் நிறைய படங்கள் வந்திருக்குது. அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு தான் இது பிறந்ததுன்னு சொல்லி ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்லார், ஆமாம் அவருக்கு பிறந்த, இல்லாட்டி அவர் வாயிலிருந்து ஒத்துக்கோணாமல் நான் அந்த பெண்ணோட கொஞ்ச நாள் கல்யாணத்துக்கு முன்னால் இருந்து அந்த பெண்ணை கை விட்டுட்டு வந்துட்டேன், அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இது சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை
இந்த மாதிரி எவிடன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை எந்தெந்த ப்ரொசீடிங்ஸில் எடுத்துக்கொள்ள முடியாது என்றால், திருமணம் டைவர்ஸ் இந்தியன் டைவர்ஸ் ஆக்டில் தாக்கல் செய்யப்படும் வழக்குகளுக்கு திருமண உறவு பற்றி இந்த மூன்றாம் நபர் அளிக்கும் சாட்சியம், ஆமாம் 2 இதுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி ஒரு திருமணத்தை நிரூபிக்க எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி 494, 495, 497, 498 இந்த சட்டம் இந்த குற்றங்களுக்கான வழக்குகள் நடைபெற்றால், அப்படி இதில் வந்து மூன்றாம் நபர் ஆமாம் போய் இந்த இடத்துல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சஃபிஷியன் அந்த மேரேஜை நிரூபிக்க முடியாது. இப்போ 2ஆம் கல்யாணம் பண்ணுறாங்கிறாங்க. ஆமாம் கல்யாணம் பண்ணது வாசம் தான் சொல்லி ஒருத்தர் வந்து சொல்லார். அது மட்டும் அவருடைய கல்யாணத்துக்கு 494னா மேரேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் செரிமனிஸ் ஆஃப் மேரேஜ் ஷுட் பி ப்ரூவ்ட். Both marriage ceremonies should be proved. Without proving the ceremonies of marriage, 494 is not attracted. That is the offense under section 494. உதாரணம். ஸோ இந்த சாட்சியம் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது என்பதை ஒரு இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட் ஐடிஓபி போடுறாங்க, அதாவது கிறிஸ்டியன். அதுக்கு வந்து ஒருத்தர் சாட்சி சொல்லார், ஆமாம் இந்த முறையில் இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லார். அந்த திருமணத்தை நிரூபிக்க அவருடைய சாட்சியத்தை எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி சில குற்றங்கள் நடைபெறும். ப்ராசிக்யூஷன் 2ஆம் திருமணம் செய்து கொண்டார் என்று இந்திய தண்டனை சட்டம் 494 வழக்கு பதிவு, அல்லது 495 அடல்ட்ரி 497, இப்போ 498 இதில் உள்ள அஃபென்ஸுகளுக்கு பற்றி அந்த குடும்ப உறவுகள் பற்றி வழக்குகள் நடைபெறுகிறது என்றால், ஒருத்தர் வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணது வெறும் வாயிறு மட்டும் உண்மையை சொன்னால் பத்தாது. இப்போ 494 எடுத்துக்கிட்டிங்கன்னா, எவ்வாறு திருமணம் நடைபெற்றது, 2 பேர் வந்து லிவிங் டுகெதர் இஸ் நாட் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 494. அந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து வாழ்கிறது மட்டுமே 494 குற்றம் ஆகாது. 2வது திருமணம், முதல் திருமணம் நிலுவையில் இருக்கையிலேயே 2வது திருமணம் நடைபெற்றிருக்க வேண்டும். அந்த நடைபெற்ற திருமணம் எவ்வாறு நடந்தது, அது சட்டப்பூர்வமான செல்லக்கூடிய திருமணமா, இந்த இடத்தில் இங்கே வைத்து தாலி கட்டினார் மாலை மாற்றினார் என்று சொல்லப்பட வேண்டும். முதல் திருமணம் நடைபெற்றதை பற்றியும் சொல்ல வேண்டும். அந்த அக்யூஸ்டே நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டா கூட விடுதலை பண்ணான்னு இருக்குது, அன்லெஸ் செர்மனிஸ் ஆஃப் மேரேஜ் இஸ் ப்ரூவ்ட். ஸோ ஒரு திருமணத்தை நிரூபிப்பதற்கு 494 அந்த திருமணம் நடைபெற்ற நிகழ்ச்சியை பொறுத்து கண்ணுற்ற சாட்சிகள் சாட்சியம் அளிக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி திருமணம் இருந்தது உண்மைதான், 2 பேர் திருமணம் பண்ணிட்டு வாழ்ந்தாங்கன்னு இருந்து சொன்னாங்கன்னா பத்தாது. 2 திருமணம் நடைபெற்றதை பற்றி சாட்சியம் அளித்தால் மட்டுமே அது வந்து பிகமெஸ் 2வது திருமணம் என்று தண்டனை அளிக்க இயலும். அடுத்தது செக்ஷன் 51 கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வென் ரிலவென்ட். இப்போ இதெல்லாம் வந்து ஒப்பீனியன் ஆஃப் தேர்ட் பர்சன் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் ரிலவெண்ட் அப்படிங்கிறாங்க. ஒரு 3ஆம் நபருடைய கருத்தோ அல்லது நிபுணருடைய கருத்தோ வழக்குக்கு ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அதே சமயம் நான் ஏற்கனவே சொன்னது போல் த கிரவுண்ட்ஸ், அந்த கருத்துக்கள் எதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது, அதற்கு ஆதாரம், the grounds upon which the opinion is formed is relevant. ஸோ ஒரு கருத்தை நிபுணர் தெரிவிக்கும் முன்பு அந்த கருத்தை எந்தெந்த காரணிகளின் அடிப்படையில் அந்த கருத்தை தெரிவிக்கிறார் என்பதை
சொல்லப்படுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். relevant. Opinion of a living person is grounds on which opinion is based on relevant. Experts may go on an account of experiments performed him for the purpose of opinion of him. So, what are the experiments are conducted is relevant. So, the opinion, when relevant, the opinion of persons or experts can be taken into account when, where, under what proceedings it cannot be taken. These are the things are various provisions from 45 to 51. So, the basis for giving an opinion with regard to various factors we have seen. So, opinion of a third person or experts, whatever it is, when court can taken, and what are the things can be proved from the opinion of experts and third persons are dealt in these sections, section 45 to 51. So, next, character. ஒருத்தனுடைய நடத்தை, கேரக்டர் மீன்ஸ் நடத்தை. ஒருத்தனுடைய நடத்தையை நீதிமன்றம் எந்தெந்த அடிப்படையில் எதற்கு எடுத்துக்கொள்ளலாம்? கேரக்டர் ஆஃப் எ பர்சன் வென் ரெலவென்ட், வெதர் குட் கேரக்டர் ஆர் பேட் கேரக்டர். நல்ல நடத்தையாகட்டும் கெட்ட நடத்தையாகட்டும் இவைகளை நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு மனிதனுடைய நடத்தைகளை எந்தெந்த வழக்குகளில் இவன் நல்லவன், இந்த நல்ல கருத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மனிதனுடைய நன்னடத்தை அல்லது தீய பழக்க வழக்கங்களை, கெட்ட நடத்தையை நீதிமன்றம் எந்தெந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் வென் ரெலவென்ட், கேரக்டர் வென் ரெலவென்ட். ஒருத்தனுடைய பழக்க வழக்கம் எப்பொழுது நீதிமன்றத்தில் ஒரு சாட்சியமாக எடுத்துக்கொள்ள முடியும்? அதுக்கு ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இன் சிவில் கேசஸ், அதே மாதிரி உரிமையல் வழக்குகளில் கேரக்டர் டு ப்ரூவ் கான்டக்ட் இம்ப்யூட்டட் irrelevant. இம்ப்யூட்டட்னா ஒருத்தன் மேலே ஒரு பழக்க வழக்கத்தை திணிக்கிறது. ஒருத்தனை போட்டு அடின்னு அடித்து குடிடா அப்படிங்கிறது, குடிப்பழக்க அவனை அடித்து குடிக்க வைக்கிறாங்கன்னு வைங்க. ஒரு கெட்ட பழக்கத்தை பழக்கி விட்றாங்க. ஒருத்தனை சிகரெட் குடிக்க சொல்கிறாங்க, அடித்து அவனை சிகரெட்டாக குடிக்க வைக்க சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தனுக்கு ஒரு கேரக்டரை இம்ப்யூட்டட்னா திணிக்கப்படுகிறது. ஒருத்தன் மேல் ஒரு நடத்தையினை திணிக்கப்பட்ட நாள் ஏற்படும் பழக்க வழக்கங்களை நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது இதில் உரிமையல் வழக்குகளில். இன் சிவில் கேசஸ் ஃபேக்ட் தட் த கேரக்டர் ஆஃப் பர்சன் இஸ் கன்சிடர்ட் ரெண்டர் ப்ராபபிள் ஆர் இம்ப்ராபபிள், எனி கான்டாக்ட் இம்ப்யூட்டட் டு ஹிம் இஸ் irrelevant. ஸோ imputed, why it is against his will, certain character was trained upon him. A man was made as a often and often suspecting a person, then he will do some wrong. So imputed, that is trained to do illegal things, is irrelevant. When a character is involuntarily trained on a particular person, so in order to make him a bad boy, bad character, some things are done by threat or illegally. Drinking habits is a bad character, but it is
given to him under threat, or a smoking habits, he was put under the pressure, or he was put under the some other manner, put to have a smoking habits or drinking habits. So it is improbable, except so character appears to be from otherwise relevant. So the character is imputed now. ஒரு நபரின் மீது ஒரு நடத்தையினை திணிக்கப்பட்டால் அந்த திணிக்கப்பட்ட நடவடிக்கை, அந்த பழக்க வழக்கம் ஒரு நபருக்கு ஏற்பட்டிருந்தால், ஒரு குடிப்பழக்கமோ அல்லது ஒருத்தனை அடிக்கடி சந்தேகமே படுறாங்க, சரி சந்தேகமே படுறாங்க, நான் போய் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு செய்கையினால் ஒருத்தனுக்கு ஒரு தீய பழக்க வழக்கம் திணிக்கப்பட்டால், அந்த தீய பழக்க வழக்கங்களோ அல்லது நல்ல பழக்க வழக்கங்கள் சிவில் வழக்குகளில் அந்த பழக்க வழக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மற்றபடி நார்மலாக இருக்கிற பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதர்வைஸ் ரிலவென்ட். ஸோ அவனே ஒரு பழக்க வழக்கத்தை, தப்பான பழக்க வழக்க பழகியிருந்தானா அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒருத்தனை ஏமாற்றி சீட் பண்ணி ப்ராப்பர்ட்டி வாங்குகிறான், ஃப்ராடு பண்ணுறது, ஃபைனான்ஸ் பண்ணியில் சொத்தை எழுதி வாங்கிட்டு ஒருத்தர் கடன் கொடுக்குறாங்க, ஃபைனான்ஸாக ரெகுலராக பண்ணுறாங்க, தன்னுடைய அதிகார தோரணையை பயன்படுத்தி ஏமாற்றி எழுதி வாங்கிட்டு சொத்தாக போயிருக்கிறது. ஸோ சிவில் கேஸில் போடுறாங்க. இவர் அடிக்கடி பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அவருடைய பழக்க வழக்கம்னே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒருத்தனுக்கு அந்த மாதிரி கேரக்டர் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாங்கிறாங்க. ஆனால் அதே கேரக்டர் ஒருத்தனுக்கு திணிக்கிறாங்க. ஒருத்தனை போய் ரவுடிசம் பண்ணிட்டு வா, கத்தி காமிச்சு மிரட்டி எழுதி வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் மேலே ஒரு கேரக்டர் திணிச்சாங்கன்னா அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறாங்க. இன் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ், சிவிலில் ஆல்ரெடி வி ஹேவ் சீன், in criminal cases previous good character relevant. ஒரு குற்ற நடைமுறையில், வழக்கு நடைமுறையில், in criminal proceedings the good character is relevant. Good habits of an accused can be taken into account, is relevant, but bad character are not relevant. இன் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ், ஒரு குற்ற வழக்கு நடைபெறும் பொழுது ஒருவன் நல்லவன் என்பதை ஏதாவது ஒரு எடுத்துக்கொள்ளலாம். அவர் அந்த மாதிரி டைப்பேரில் நல்ல வசதியானவர், அவர் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, திருட வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய வசதியெல்லாம் அப்படி இருக்குது, அவருக்கு இந்த தீய வழியில் போய் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு சஜஷன் ஏதோ போடுறாங்கன்னா அந்த நல்ல நடத்தையை எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கிறது. குட் கேரக்டர், எவிடன்ஸ் கேரக்டர் ஆர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ரிலவென்ட் இன் சர்டன் கேசஸ். இப்போ ஒரு பொம்பளை இப்போ 354, 355, 4A, BC, 376, 376A. Is previous sexual experience not relevant in certain cases? இந்த செக்ஷனுக்கு அருமையான உதாரணம் 53A இப்பொழுது நீங்கள் நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. யூ ஹேவ் சீன் எ ஃபிலிம் இன் தமிழ், நேர்கொண்ட பார்வை. தி கேரக்டர், தி 3 ladies character, one of the lady was prosecuted, but in that case the defense lawyer takes a defense that the previous her character is not relevant, but the particular incidents is taken into account.
இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் 3 பேர்த்து மேலே அது ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆணை அடிச்சிட்டான்னு சொல்லி போட்டு வழக்கு நடக்குது. அதில் டிஃபென்ஸ் எடுக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து ஏற்கனவே பல பேர்த்துடன் தகாத உறவுகள் வச்சுருந்தாங்க. அந்த தகாத அந்த பெண்ணையே அவரே கேட்டு வாங்குற அந்த எவிடன்ஸில் கேட்குறாரு, இதுக்கு முன்னால் யாராச்சும் இது பண்ணியிருக்கியா, இல்லை இது நீ கற்பான பெண்ணா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், என் பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் அவனோட நான் வந்து உறவு வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. வேறு இன்னொருத்தர் ப்ரொஃபஸரோட உறவு வச்சுருந்தேங்கிறாரு. ஆனால் இந்த பெண் அந்த மாதிரி தவறான கேரக்டர்னால இந்த நடத்தையிலையும் அவன் வந்து தவறான பண்ணிட்டான். அதனால் அந்த தவறான கேரக்டர்னால தான் எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாம் என்பது வழக்கு அந்த நீதிமன்றத்தில் ஒரு சர்ச்சையாக ஓடிக்கொண்டிருக்கும். இப்போ ஏற்கனவே அவளுக்கு நடத்த கேட்டவன், அதனால் இந்த தடவை வந்து அவள் தான் போய் அவனை கூப்பிட்டான், அதுக்கு அடிச்சு போட்டா அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் ஒரு நல்ல விவாதங்கள் வரும். அந்த ப்ரீவியஸ் கேரக்டர் அந்த 3 பெண்களுடைய அதில் ஒரு பெண்ணில் வந்து அவளுக்கு என்ன கேரக்டர் இருந்தது சொல்லி கேள்வியெல்லாம் கேட்டு ஏற்கனவே பல முறை வந்து வேறு நபர்களுடன் கன்சென்ட் விருப்பப்பட்டு இது பண்ணுவாம்பாங்க. இந்த இடத்துல இந்த கதாநாயகி வந்து அவள் விருப்பம் இல்லாத அவளை போய் போய் அவள் விருப்பம் இல்லைன்னு மறுத்துட்டா, அதனால் அதை அடித்தா, அது வந்து தற்காப்புக்காக அவள் அடித்ததான்னு சொல்லி படத்தை முடிப்பாங்க. ஸோ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பெண்ணு வந்து சம்மதித்து உறவு வைத்து கொள்ளலாம். அதனால் வந்து பல ஆம்பளையோட அவளுக்கு உறவு இருந்தது அப்படிங்கிறதுனால ஒரு ஆண் போய் வந்து அவளை வலுக்கட்டாயமாக உறவு கொள்ள முடியாது என்பதுதான் அந்த படத்தின் சாராம்சம். ஸோ அந்த எந்த ஒரு பெண் வந்து ஈவன் ஒரு விபச்சாரியாக இருந்தாலும் அவருடைய சம்மதத்துடன் தான் எதுவும் செய்ய வேண்டும். அவளுக்கு சம்மதம் இல்லை என்றால் அவள் ஏற்கனவே அவளுக்கு வந்து இதாக இருக்கிறான், அதனால் வந்து அவருடைய கன்சென்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பண்ணினால் அஃபென்ஸுன்னு சொல்லி ரேப்புன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதனால் அவள் ஏற்கனவே விபச்சாரத்தில் இருந்தால் அதனால் வந்து ரேப் பண்ணினேன், அதனால் வந்து அவளுக்கு இதான் கேரக்டர்னு சொல்லி அந்த பழைய கேரக்டர் எடுத்துக்கொள்ளலாமே என்றால் எடுத்துக்கொள்ள முடியாது. அதுதான் வந்து previous sexual experience of any person shall not be relevant on issue of such a consent or quality of consent. அதுதான் கொடுக்குறோம். சம்மதம், இதுக்கு சம்மதம் கொடுத்தா நான் அப்படின்னு எடுத்துக்க, நான் இது சம்மதிக்கிறேன்னா அவளோட நீ பண்ணக்கூடாது, அப்படி ஃபோர்ஸிபுளாக பண்ணினால் அது கற்பழிப்பு குற்றம் என்று அதனால் ப்ரீவியஸாக அவருக்கு இதுதான் வேலை, அதனால் வந்து இப்போ நான் வந்து இது பண்ண கன்சென்ட் பண்ணேன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் பேட் கேரக்டர் நாட் ரிலவெண்ட் எக்ஸ்பிரஸ் இன் ரிப்ளை. செக்ஷன் 54 ப்ரீவியஸ் பேட் கேரக்டர், அதாவது கெட்ட நடத்தைகளை எடுத்துக்கொள்ள முடியாது. இன் எனி கிரிமினல் ப்ரொசீடிங் அக்யூஸ் பேட் கேரக்டர் இஸ் irrelevant. அவனுக்கு இந்தமான கெட்ட என்ன நடத்தைகள் உள்ளது, பேட் கேரக்டர்ஸ் ஆர் irrelevance unless evidence is given he has a good character, it becomes irrelevant. If a person try to prove that I am having good character by producing any witness, no, the bad character, you should not give any positive evidence to prove your good character in criminal proceedings. If you are trying to give positive evidence to prove your good character, then your bad character will come into existence. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தனுடைய தவறான கெட்ட நடத்தைகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் ஒரு எதிரியானவர் தன்னுடைய நல்ல நடத்தையை நிரூபிக்க சாட்சியம் அளிப்பாரானால், தான் நல்லவன் அப்படிங்கிறத நிரூபிக்க சாட்சியம் அளிப்பாரானால் அவருடைய பழைய கெட்ட நடத்தைகளை வைத்து அந்த நல்ல நடத்தை இல்லை என்பதை நிரூபிக்க எடுத்துக்கொள்ளலாம்.
அப்போ மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் ஒரு எதிரியானவர் நல்லவர்னு நிரூபிக்க முயற்சிக்கக்கூடாது என்பது தான் இதனுடைய சாராம்சம். அவர்கிட்ட பேட் கேரக்டர் இருந்ததுன்னா நல்ல கேரக்டர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க முயற்சி பண்ணக்கூடாது. அதே சமயம் திஸ் செக்ஷன் டஸ் நாட் apply in which bad character of facts in issue. ஹேபிச்சுவல் அபண்டர், ஒருத்த ஹேபிச்சுவலாக பண்ணுறாந்தா அதில் பேட் கேரக்டரு அதே டிசைட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கன்விக்ஷன், அது மாதிரி ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இஸ் எவிடன்ஸ் ஆஃப் பேட் கேரக்டர். ஒருத்தனுக்கு பேட் கேரக்டர் செல்ஃப் இஷ்யூ, அவன் தவறான நடத்தி உள்ளவன் என்பதை நிரூபிக்க வேண்டியது இருந்தால் அப்பொழுது அதே ஒரு வழக்கின் பொறுமையாக இருக்குமானால் அப்போ பேட் கேரக்டர், பழைய பேட் கேரக்டர் எடுத்து நிரூபிக்கலாம். இவனுக்கு இதுதான் பொழப்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு தவறான நடத்தி உடையவன், பேட் இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் பேட் கேரக்டர்ஸ். These are the bad characters in subject matter of the suit, criminal proceedings. Then it can be taken into account. For example, defamatory words. Some of the defamatory a person used to give always defamatory words to various persons. Then the criminal defamation case is coming. Then he used to give defamatory statements that can be taken into account because he is making always fact in issue defamatory. Likewise, previous conviction, அதாவது முன் தண்டனை என்பது அவருடைய குற்ற நடவடிக்கையை நிரூபிக்க பயன்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி செக்ஷன் 55 what says, in civil cases, fact, character of any person is such to affect the amount of damages which are to be received is relevant. In civil cases, உரிமையல் வழக்குகளில், the fact, character of any person is such to affect the amount of damages. So, if by a character by which a person's reputation is affected, the affected, how much the character of that person affects the reputation of particular person can be taken into account. A person always giving false statement against the persons, thereby the reputation of person got damaged. He filing a suit for damages for defamatory or malicious prosecution. He is filing a suit to claim damages under malicious prosecution. Share in this reputation and disposition may be given as a general reputation. So what is the good character? What is his reputation in the society? So that character can be taken into account, both disposition and evidence may be given general reputations. For how much reputation he has got in the public. ஒருத்தனுடைய புகழை பாதிக்கும் வண்ணம் ஒருத்தனுடைய நடவடிக்கை இருந்தால் அதற்காக ஒரு நஷ்டஈடு கேட்டு வழக்கு போடும் பட்சத்தில் டெஃபமேஷன், மான நஷ்டஈடு வழக்கு. இப்போ அந்த இடத்துல அவருடைய பெயரும் புகழும் கலங்கப்படுகிறது அப்படின்னா அவர் பெயரும் புகழும் எந்த அளவுக்கு உள்ளது என்பது அவருடைய நடத்தை, அவர் இந்த மாதிரியெல்லாம் நல்ல பணிகள் செஞ்சு நல்ல சமுதாயத்தில் ஒரு பேரோடு இருக்கிறாருன்னு சொல்லி அதை பற்றி, அவர் செய்ததை பற்றி, நன்னடத்தைகளை பற்றி சொல்லப்படும் சாட்சியங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் 55 உள்ளது. ஸோ கேரக்டர் ஆஃப் பர்சன்ஸ் கேன் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். ஸோ வித் திஸ் we have already covered opinion and the character of a person when can be relevant, in which cases it is relevant, good character when relevant, when bad characters are relevant. So these are the character dealt from 52 to 55. There are 4 sections
the character of the person can be taken into relevant or irrelevant when, in what circumstance, in which case. எந்தெந்த வழக்குகளில் எந்தெந்த நபருடைய எந்தெந்த சூழ்நிலையில் நல்ல நடத்தைகள் கெட்ட நடத்தைகளை பொறுத்து சாட்சியத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நன்னடத்தை கெட்ட நடத்தையை பொறுத்து வழங்கப்படும் சாட்சியத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை பற்றி தான் பிரிவு 52 முதல் 55 வரை உள்ள பிரிவுகளில் ஒருவனுடைய நல்ல நடத்தை கெட்ட நடத்தைகளை பொறுத்து எப்பொழுதெல்லாம் சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம், எப்பொழுது எடுத்துக்கொள்ளக்கூடாது, எந்தெந்த கெட்ட நடத்தை எடுத்துக்கொள்ளலாம், எந்தெந்த நல்ல நடத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை பற்றி சிவில் வழக்குகளில் எப்பொழுது, கிரிமினல் வழக்குகளில் எப்பொழுது, இந்த மாதிரி ஒருத்தருடைய நடத்தை பற்றி, நன்னடத்தை கெட்ட நடத்தையை பற்றி எப்பொழுதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பது இதுவரை பார்த்தோம். ஸோ தென் next chapter we will see part 2 later. So with this I conclude my class. So the relevancy of facts is hereby over. So section 5 to section 55, the relevancy of facts. These sections dealt with the indirect evidence. They are not all, or you can see all are not direct evidence. Direct evidence means it should be seen or perceived, all those things. But these are the separate evidence. இதுவரை பிரிவு 5 முதல் 55 வரை உள்ள பிரிவுகளில் நேரடி சாட்சியம் இல்லாத பிற சாட்சியங்கள் எவையெல்லாம் வழக்குக்கு பொருந்தி அந்த வழக்கில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய அம்சங்கள் என்பதை இதுவரை பார்த்தோம். தட் இஸ் தி ரெலவன்ஸ். ஒரு சம்பவம் பிரச்சனை ஏற்படுவதற்கு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நேரடி சாட்சியம் அல்லது நேரடி ஆவணத்தின் மூலம், வாய்மொழி சாட்சியத்தின் மூலம் தான் நிரூபிக்க வேண்டும் என்பது 60லிருந்து பின்னிட்டு ஆவண சாட்சியம் வரை கூறப்பட்டுள்ளது. அந்த நேரடி சாட்சியம் இல்லாத பிற சாட்சியங்கள், இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட். ஒரு மர்டர் கேஸ் எடுத்திங்கன்னா நேரில் வெட்டுனா, he committed the murder, I have seen so many cut injuries are inflicted, I have seen on the spot itself he died. Is it possible in each and every case? The direct evidence can be adduced. So the direct evidence for each and every case is not possible. Some of the cases can be proved by indirect evidence. இப்பொழுது ஒருத்தன் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறாங்க, கத்தியில் 10 வெட்டுனா அதே இடத்துல செத்து போயிட்டான், நான் போய் பார்த்தேன், மூச்சு போயிடுச்சு இல்லை, அது அப்படியே 2 தலை துண்டிச்சு இறந்து போயிட்டான். இதுதான் நேரடி சாட்சியம். இது எல்லா வழக்குலையும் சாத்தியமா? நேரடியாக ஒரு கொலையை பார்த்ததாக நிரூபிக்க முடியுமா? நேரடி சாட்சியம் இல்லை என்றால் பிற சாட்சியங்கள் எவை எடுத்துக்கணும். ஒரு சுமார் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எக்ஸாம்பிள். தென் we are going to look from 5 to 55. In that confession given by an accused is relevant. How much it is relevant? ஒரு ஒப்புதலை, ஒரு கொலை கேஸில் நேரடி சாட்சியம் இல்லாத பொழுது ஒரு நபரின் ஒப்புதல் வாக்குமூலத்தை எடுத்துக்கொள்ளலாம். அது எந்தெந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் ரெலவெண்ட்டுங்கிறாங்க, போலீஸ் கஸ்டடியில் கொடுத்தது எந்த அளவுக்கு எடுத்துக்கலான்னு இருக்குது. அதே மாதிரி ஒரு மரண வாக்குமூலம், அதெல்லாம் நேரடி சாட்சியமே இல்லை. மரண வாக்குமூலம் செத்து போனவங்க கொடுக்குறது, என்னை வெட்டி போட்டாங்க, அதனால் நான் இறக்கும் தருவாய் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுக்குறது. ஸோ அதெல்லாம் டைரக்ட் எவிடன்ஸ் கிடையாது.
பாட்டை நேரடியாக வெட்டினாங்கன்னு சொல்லி அதுக்கு பார்த்த சாட்சியங்கள் சொல்ல வேண்டும். அவன் ஜெயித்து போயிடுறான், அப்புறம் அவன் டைன் டிக்ளரேஷன் எடுத்துக்கலாங்கிறாங்க. அது மாதிரி ஒருத்தர் வந்து அதே மாதிரி அந்த கடைசீட்டில் அவங்க 2 பேர் ஒட்டுக்கா போனாங்க. ஒன் ஆஃப் தி சர்க்கம்ஸ்டன்ஸு அந்த வீட்டிலேருந்து கொலை நடந்த வீட்டிலேருந்து அவன் வெடி வந்தால் நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை சாட்சிகள் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் நிறையா இருக்குது. அந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவைங்கிறதான் இப்போ வந்து நான் இது வரைக்கும் 5லிருந்து 55 வரைக்கும் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி சிவில் நீதிமன்றத்தில் நேரடி சாட்சியம் இல்லாத பிற சாட்சியங்கள் எவைகளை சிவில் வழக்குகளில் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு பழக்க வழக்கம் இருக்குதா இல்லையா, அதே மாதிரி ஒரு கணக்கு வழக்கு, ஒருத்தர் 2 பேர்த்துக்குள்ளார பொருள் வாங்கினா பணம் கொடுக்கல, இதுக்கு நீங்கள் நேரடியாக சாட்சியம் போட முடியுமா? பொருள் வாங்கிட்டான், நான் வந்து நேரில் கொடுத்தா அவன் காசு கொடுக்கல அப்படின்னு. இந்த மாதிரி இதை வந்து நேரடி சாட்சியத்து மூலம் நிரூபிக்கணும். காலையில் 8 மணிக்கு வந்தார், கடைக்கு வந்தார், பில் போட்டால் பணத்தை பொருளை வாங்கிட்டு போனார், நாளாண்டைக்கு பணம் தர்றேன்னாரு, எழுதி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி எல்லா வழக்கிலையும் நிரூபிக்க முடியுமா நேரடி சாட்சியத்தை போட்டு? இப்போ கல்கத்தாவிலேருந்து ஒருத்தர் ஆர்டர் போடுறான், ஈரோட்டிலேருந்து சரக்கு அனுப்புகிறான், போய்கிட்டே இருக்குது. இந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் நேரடி சாட்சியத்தை போட்டு நிரூபிக்க முடியுமா, அல்லது அவன் பணம் கொடுத்ததையும் நிரூபிக்க முடியுமா? இது கணக்கு வழக்கு புஸ்தகத்தை எடுத்து பார்த்து நேரடி சாட்சியம் இல்லாத இதுன்னா அது கணக்கு வழக்கு எழுதுறது, அதை எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கைகள். அதே மாதிரி ஒரு ஒப்பீனியன், சயின்டிஃபிக் ஒப்பீனியன். இப்போ மர்டர் கேஸில் பார்த்திங்கன்னா ஒரு ரத்தம் கரைவடைந்த அருவாள் எடுத்து இது பண்ணுறாங்க, அந்த ஆயுதத்துக்கு கொலைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். அதனால் அந்த ஆயுதத்தில் உள்ள ரத்தத்தை எடுத்து மாதிரி அந்த ரத்தத்தோடு தேய்ந்த அந்த ஆயுதத்தையும் அல்லது துணியை எடுத்து மாதிரி ரத்தத்தை எடுத்து இரத்த பரிசோதனைக்கு அனுப்பிச்சு அந்த கருவியிலோ அல்லது துணியில், இந்த எதிரியினுடைய துணியில் உள்ள ரத்தம் ஒரே ரத்தம்னு சொல்லி நிரூபிக்கிறாங்க. அதை செராலஜிஸ்ட் ரிப்போர்ட். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க. ஒருத்தர் வர்றான், ஒரு வீட்டுக்குள்ளார ரேகை எடுக்கிறாங்க. ரேகை எடுத்து அந்த வீட்டுக்குள்ளார அவனுடைய ரேகை இருக்குது. ஸோ அந்த ரேகை ஒரு சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம். அவன் தான் வீட்டுக்குள்ளார வந்திருக்கிறான் அந்த அன்னைக்கு கொலை நடந்த அன்னைக்குன்னு சொல்லி. அது பர்டிகுலர் வெப்பன் மேலே அவன் வீசிட்டு போயிடறான். அந்த வெப்பனில் அவன் கை ரேகை இருக்குது. அந்த அக்யூஸ் ரேகையும் கை ரேகை அவங்க ஆள் இல்லாதப்போ, ஒருத்தரும் இல்லாதப்போ ஒரு கிழவிக்கு போய் கழுத்தை நெரிச்சு செயினை பிடிங்கிட்டு போயிடுறான். அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு பொருளை தொடையில் அவனுடைய ரேகை இருக்குது. அவன் ஏற்கனவே பல கொள்ளை வழக்கும் திருட்டு வழக்குலையும் இன்வால்வ் ஆகியிருந்தான். அப்போ அந்த ரேகையும் இந்த ரேகையும் டேலி ஆச்சுன்னா அவன் வந்து அந்த கேஸில் இன்வால்வ்னு எடுத்து இன்டைரக்ட் சாட்சியம் அதுக்கு எக்ஸ்பர்ட் வச்சு இந்த ரேகையும் அந்த ரேகையும் ஒன்று தான், அந்த அக்யூஸ் ரேகையும் நிரூபிக்க வேண்டும். ஸோ தீஸ் ஆர் தி வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் indirect evidence that can be admissible. Apart from when the direct evidence is available, it can be corroborated. When the direct evidence is not available, how a case can be proved by producing indirect evidence under section 5 to 55. So these are the relevancy of facts. So how to prove a case from these 2 chapters only it can be proved. So this is the evidence act. This is the only evidence act. So relevancy of facts and direct evidence. These section 5 to 96 I think. Up to that level, burden of proof. Before burden of proof, that up to that level, what are the evidences can be given up to 100. 5 to 100 clearly states that
what are the evidence can be taken into account by under Indian Evidence Act. So these sections are dealing with 5 to 100 dealings with how a case can be proved by way of what are the kinds of evidence. இதுவரை நாம் பார்த்த பிரிவு 5 முதல் 100 வரை உள்ள சட்டப்பிரிவுகளில் மட்டும் கூறப்பட்டுள்ள அந்த பிரிவுகளில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது எந்தெந்த சாட்சியங்களை எடுத்து எந்தெந்த வழக்குகளை நிரூபிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதுவே சாட்சிய சட்டத்தின் அடிப்படையாகும். இனிமேல் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப், ஒரு வழக்கை யார் நிரூபிக்க வேண்டிய கடமை, அடுத்தது பர்டன் ஆஃப் ப்ரூஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்னஸஸ், யாரார சாட்சியாக விசாரிக்கக்கூடிய தகுதியுள்ள நபர்கள் யார். அடுத்தது எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ், யார் எப்படி நீதிமன்றம் ஒரு சாட்சியை விசாரிக்க வேண்டும், இதுதான் இருக்குது. தீஸ் ஆர் தி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். ஸோ எவிடன்ஸ் ஆக்ட் gives from section 5 to 100 gives us what are the kinds of evidence available to prove a case, direct and indirect evidences. So with this I will conclude. So hereafter, who has to prove the case, who can be examined as a witness, how examination of witness can be done. These are the 3 chapters are available in Evidence Act.